வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான வெண்பூசணிக்காய் வச்சு நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லியும் மொறுன்னு தோசையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி 2 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு 3 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு நான் வெண்பூசணிக்காய் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த விதையும் தோலையும் நம்ம நீக்கிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. அரைச்ச இந்த வெண்பூசணிக்காயை அரிசியோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை நான் 2 ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா மதியம் வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஒரு தடவை கை வச்சு கலந்துக்கலாம். அப்போ தான் மாவு நமக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 6 மணி நேரம் புளிக்கட்டும். நைட்டுனா 8 மணி போல் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு கரண்டில் எடுக்கும்போது நல்லா லேசாக எடுக்க வருது பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அடிக்கிற இந்த வெயிலுக்கு வெண்பூசணிக்காய் பயன்படுத்தி இட்லி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்ல வெள்ளையாக பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் தோசையும் ஊற்றிக்கிறேன். தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஓட்டையாக வெந்து வந்திருக்கு. நம்ம இந்த மாவில் ஆப்பம், பணிகாரம், ஊத்தப்பம் எது வேணாலும் செய்யலாங்க. எல்லாமே சூப்பராகவும் வரும். கண்டிப்பாக ஒரு தடவை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது எனக்கு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.